ரைட், எழுதிட்டீங்களா? உதாரணம் சரி. புரியுது. ஓகே, ரைட். இவ்வளவுதான் சரியோ? அப்ப இந்த உற்பத்தி காணல் என்ற விஷயம் விளங்கிட்டா? உற்பத்தி காணல் என்ற விஷயம் விளங்கிட்டோ? ரைட். இப்ப அடுத்தது நோட் ஒன்று தந்திருக்கிறாங்க நமக்கு. இது மிக முக்கியமான ஒரு நோட் இது, சரியா? ரைட். இதுல வந்து பாருங்க பாப்போம். உற்பத்தி காரணிகள்ல மனித வளங்களும் இருக்கு, பௌதிக வளங்களும் இருக்கு. இப்ப இதுக்கு பிறகு நம்ம உற்பத்தி காரணிகள் எதை படிக்க போறோம்னு சொன்னா, நம்ம உற்பத்தி காரணிகளை தன்மைக்கு அமைய வகைப்படுத்தினோம் தானே. உற்பத்தி காரணிகளை தன்மைக்கு அமைய எத்தனை வகைப்படுத்தினோம்? 4 வகைப்படுத்தினோம். அப்ப என்னென்ன 4? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. எஸ், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்னு சொல்லி நம்ம 4ஆக பிரிச்சோம். சோ இந்த 4 காரணிகள்லையும் மனித வளங்கள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். மனித வளம் என்னென்ன? ஹியூமன் ரிசோர்ஸ். வெரி குட். உழைப்பு, முயற்சியாண்மை. ஏன், எதை வச்சு நம்ம சொல்றோம்? எதை வச்சு சொல்றோம்? எதை வச்சு சொல்றோம் உழைப்பு, முயற்சியாண்மை, மனித வளம்னு சொல்லி? ரைட். உழைப்பு மனிதன் உழைக்கிறது யாரு? உழைக்கிறது யாரு? உழைக்கிறது யாரு? யாரு? மனிதன். அதே மாதிரி முயற்சியாண்மைங்கிறது அவனோட சிந்தனை, அவனோட திறமை, மத்த விஷயங்கள். சோ இது ரெண்டும் மனிதன் சார்ந்தது. மீதி அறிக்கக்கூடிய மூலதனமும் நிலமும் அது பௌதிக வளங்கள். ஏன்னா ரைட். சோ அப்ப இதுல பாருங்க, உற்பத்தி காரணிகளுள் டேஷ் என்பன மனித வளங்கள் ஆகும். அப்ப இந்த டேஷ்ல என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? உழைப்பும் முயற்சியாண்மையும். எஸ், நோட் பண்ணிக்கொள்ளும். உழைப்பு, முயற்சியாண்மை என்பன மனித வளங்களாகும். ஐபரி டேஷ் என்பன பௌதிக வளங்களாகும். பௌதிக வளங்கள் சொல்ற நேரம் என்ன வரும் அதுக்குள்ள? நிலம், மூலதனம். எஸ், நிலமும் மூலதனமும். நிலம், மூலதனம் என்பன பௌதிக வளங்களாகும். அப்ப உழைப்பும் முயற்சியாண்மையும் மனித வளங்கள், மூலதனமும் நிலமும் பௌதிக வளங்கள். ரைட். இப்ப பாஸ் பேப்பர் எடுங்க எல்லாரும். பாஸ் பேப்பர் எடுங்க. 2019 ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில எஃப் கேள்வியை பாருங்க. 2019 ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில எஃப் கேள்வி. முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில எஃப் எடுத்துட்டீங்களா? ரைட். ஓகே. வாசிங்க பாப்போம் கேள்வியா. உற்பத்தி காரணிகள் 4ஐயும் பெயரிட்டு அவற்றை மனித காரணி, பௌதிக காரணி என்றவாறு வகைப்படுத்து. உற்பத்தி காரணிகள் 4ஐயும் பெயரிட்டு அவற்றை மனித காரணியா, பௌதிக காரணியான்னு சொல்லி டிவைட் பண்ண சொல்லியிருக்கிறான். எழுதுறாமா இல்லையா? எழுதுறாமா இல்லையா? என்ன எழுதலாமா இல்லையா? குயிக்கா சொல்லுங்க. எழுதலாம் சார். அடுத்த பாருங்க, எந்த ஒரு உற்பத்தி செயல்முறைக்கும் இந்நான்கு உற்பத்தி காரணிகளும் முக்கியம். கேட்டுக்காங்க. அப்ப எந்த ஒரு உற்பத்தி செயல்முறைக்கும் இந்த 4 உற்பத்தி காரணிகளும் முக்கியமானவை. உதாரணமாக இப்ப பாருங்க, இந்த 4 உற்பத்தி காரணிகளையும் எவ்வளவு ஈஸியா விளங்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க. பாடசாலை பண்ணை ஒன்றை அமைப்பதாவின் அதுக்கு நிலம் தேவை. அப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு கார்டன் ஒன்று செய்ய போறோம்னு சொன்னா அதுக்கு லேண்ட் ஒன்று வேணும், நிலம் ஒன்று வேணும். அப்ப நிலம் வந்துட்டா இல்லையா? நிலம் வந்துட்டா இல்லையா? அடுத்த பாருங்க, மண்வெட்டி, மண்வாளி, கத்தி, நடிகை பொருள், வித்து, விவசாய ரசாயன பொருட்கள், இவை மூலதன தேவைகள். ஓவா இல்லையா? இப்ப நம்ம ஒரு கார்டன் ஒன்று நம்ம உருவாக்க போறோம்னு சொன்னா அதுக்கு நிறைய உபகரணங்கள், பொருட்கள் தேவைப்படும். சோ அதெல்லாம் எதுக்குள்ள வருது? மூலதனத்துக்குள்ள வருது. அதெல்லாம் எதுக்குள்ள வருது? மூலதனத்துக்குள்ள வருது. அதே மாதிரி பாடசாலை மாணவர்கள், இப்ப இங்க கார்டன் செய்யற யாரு? கார்டன் செய்ய போறது யாரு? மாணவர்கள் செய்ய போறாங்க. ஏன்னா அப்ப அவங்க உழைப்புக்காரன், உழைப்பு.
அடுத்து பண்ணை தொடர்பாக ஆலோசனை வழங்குகின்றவரும் விடய அறிவை கொண்டவருமான ஆசிரியர் முயற்சியாண்மையாளர். அப்ப இங்க ஆசிரியர் தான் முயற்சியாண்மையாளர். அப்ப அவர் தான் கைட் பண்ணக்கூடியவர், எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா அப்ப இந்த 4 காரணிகளும் இதுக்குள்ள வந்துட்டு. சோ பாருங்க, அப்ப ஒரு ஒரு நம்ம விவசாய ரீதியா பாக்குற நேரம் இந்த 4 உற்பத்தி காரணிகள் மிக முக்கியமானது. சரியா? ரைட். இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு உற்பத்தி காரணிகளையும் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 4 உற்பத்தி காரணிகளுக்கு தானே இந்த 4 உற்பத்தி காரணிகளையும் பத்தி விரிவாக பார்க்க போறோம். ரைட். பாஸ் பேப்பர் எடுங்க எல்லாரும். பாஸ் பேப்பர்ல ரீசெண்டா கடைசியா வந்த பாஸ் பேப்பர் 2024 ஆண்டு எஸ்ஏ பார்ட் எடுங்க பாப்போம். 2024 ஆண்டு எஸ்ஏ பார்ட். அதுல ஏதாவது கேள்வி வந்திருக்கான்னு பாருங்க. நான் படிக்கிற விஷயம் சம்பந்தமா சரி கேள்வி வந்திருக்கா? ஓ சார், 9வதுல முதலாவது கேள்வி. உற்பத்தி காரணிகளை பெயரிட்டு அவை ஒவ்வொன்றினதும் விளைத்திறனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் 2 வீதம் குறிப்பிடும். உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்தி அதுல விளைத்திறனை அதிகரிக்கத்தக்க வழிகளை கேட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப 4 உற்பத்தி காரணிகளை நம்ம கொடுத்து அதுல விளைத்திறன் அதிகரிக்கக்கூடிய வழிகளை நம்ம எடுனா சரி. சோ அப்ப அதுக்குரிய விடையைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த கேள்விக்குரிய விடையைத்தான் இதுல பார்க்க போறோம். சரியோ? ரைட். அப்ப முதலா லேண்ட், நிலம். பாருங்க, இயற்கையின் கொடையாக கிடைத்துள்ள புவியில் உள்ள கனியப்புக்கள், நீர், நிலம், சமுத்திரம், காடு, காலநிலை காரணிகள், இப்படி அனைத்து இயற்கை வளங்களும் நிலம் என்று சொல்லக்கூடிய காரணிகளும் வருது. அப்ப நிலம் என்று சொல்ற நேரம் லேண்ட் மட்டும் வரல. அதுக்குள்ள என்ன சொல்றாங்க? அந்த லேண்ட்ல இருக்க, அந்த நிலத்துல இருக்கக்கூடிய கனியுப்பு, நீர், நிலம், சமுத்திரம், காடு, இதையும் தாண்டி காலநிலை காரணிகள் கூட இந்த நிலம் என்ற கேட்டகரியில் என்ன செய்யறாங்க? உள்ளடக்குறாங்கண்ணா. ரைட். அடுத்து நிலம் எனும் காரணியுடைய சிறப்பியல்புகள். நிலத்தினுடைய இயல்புகளை பத்தி பார்க்க போறோம். சிறப்பியல்புகள். அப்ப நமக்கு தெரியும் நிலம்ங்கிறது இயற்கையான ஒரு வளம். என்ன? இயற்கையான ஒரு வளம். செயற்கையாக மனிதன் உருவாக்கின ஒரு வளம் இல்லை. அப்ப இயற்கையான வளமாக இருக்கும். பெரும்பாலும் நிரந்தர வழங்கீட்டை கொண்டிருக்கும். அப்ப இந்த நிலம்ங்கிறது நம்ம பயிர் செய்ய அதுல போஷணைகள் குறைஞ்சிட்டு போகும். நம்ம அதே போஷணையில திருப்பி பயிர் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போஷணையில வழங்குற நேரம் அந்த நிலம் என்ன ஒரு நிலையான ஒரு நிலையான விளைச்சலை தரக்கூடியதாக இருக்கும். நிலையான உற்பத்தியை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அதை நம்ம பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா சோ அதுதான் சொல்றாங்க, பெரும்பாலும் நிரந்தர வழங்கிட்ட கொண்டு இருக்கும். அதே மாதிரி தனித்து பாவனை செய்ய முடியாது. அப்ப நிலத்தை நம்ம தனியா பிரிச்சு பாவிக்க இயலாது. அப்படி பாவிக்கலாமா? பாவிக்க இயலுமா? இல்ல. அடுத்து இடம்பெயர்க்க முடியாது. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யலாது? நம்ம எடுத்துட்டு போக இயலாது. ரைட். அடுத்த பாருங்க, ஏகவீனத்தன்மையை அற்றிருத்தல். எல்லா நிலங்களும் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லா நிலங்களும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல, பல்லினத்தன்மை காணப்படுறது. பல்லினத்தன்மை இருக்குமா? பல விதத்துல இருக்கும் நிலம். அது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அது மாறும். சரியோ? சோ இதெல்லாம் நிலத்தினுடைய சிறப்பியல்புகள் அல்லது தன்மைகள் என்று சொல்லலாம். நிலத்தினுடைய சிறப்பியல்புகள் சொல்லலாம் அல்லது தன்மைகள் என்று சொல்லலாம். ரைட். அடுத்து நிலத்தினுடைய விளைத்திறனை நம்ம எப்படி அதிகரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நிலத்தை நம்ம எப்படி அதுல விளைத்திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில பயன்படுத்தலாம்? சொல்லுங்க பார்ப்போம். நிலத்துக்கு நீர் பாசனம் செஞ்சு பசலைகளை இட்டு அதுல தரத்தை மேம்படுத்தியலும் இளைய மீட்புகளை மேம்படுத்தியலும். நிலத்திற இயல்புகளை, பகுதி இயல்பாக இருக்கட்டும், ரசாயன இயல்பாக இருக்கட்டும், உயிரியல் இயல்பாக இருக்கட்டும், நம்ம சிறப்பாக பேணுறது. வேற மட்காப்பு முறையில கையாண்டு, நீர்ப்பாசன முறையில கையாண்டு வேற என்ன செய்யலாம்? வேற ரைட். அப்ப எழுதி கொள்வோம். மோலா எழுதி கொள்ளுங்க. நிலத்தின் அளவுக்கு ஏற்ப நிலத்தின் அளவுக்கேற்ப நிலத்தின் அளவுக்கேற்ப நிலத்தின் அளவுக்கேற்ப உகந்த உற்பத்தி செயல்முறைக்காக பயன்படுத்துதல். உகந்த உற்பத்தி செயல்முறைக்காக பயன்படுத்துதல். உகந்த உற்பத்தி செயல்முறைக்காக பயன்படுத்துதல். உகந்த உற்பத்தி செயல்முறைக்காக பயன்படுத்தல்.
உகந்த உற்பத்தி செயல்முறைக்காக பயன்படுத்தல். ரைட். இரண்டாவது கொள்ளுங்க. நீர்ப்பாசன முறை, மட்காப்பு முறை, செயற்கை பசலையிடல். நீர்ப்பாசன முறை, மட்காப்பு முறை, செயற்கை பசலைகளிடல். செயற்கை பசலைகளிடல். நீர்ப்பாசன முறை, மட்காப்பு முறை, செயற்கை பசலையிடல் போன்ற உத்திகளை கையாளுதல். ரைட். மூணாவது கொள்ளுங்க. நிலம் மீட்டல் போன்ற முறைகளின் மூலமாக நிலத்தை அபிவிருத்தி செய்தல். நிலம் மீட்டல் போன்ற முறைகளின் மூலமாக நிலத்தை அபிவிருத்தி செய்தல். நிலத்தை அபிவிருத்தி செய்தல். நாலாவது கொள்ளுங்க. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல். நான் குரூப் லிங்க் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த லிங்க் இந்த குரூப்ல இல்லாதவங்க இந்த லிங்க்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. குரூப்ல ரைட். இப்ப ரெண்டாவது காரணி உழைப்பு. ரைட், பாருங்க. பொருள் ஒன்றையோ சேவை ஒன்றையோ உற்பத்தி செய்யறதுக்காக செலவிடும் உடல் அல்லது உள ரீதியான சக்தி. அப்போ பொருள் ஒன்று அல்லது சேவை ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக செலவிடக்கூடிய உடல் அல்லது மன ரீதியான சக்தியை தான் உழைப்புன்னு சொல்றாங்க. என்ன இந்த உழைப்பினுடைய சிறப்பியல்பு நேரம் பாருங்க. இடம்பெயர் மாற்றலுடைய ஒரு காரணம் உழைப்பு மனிதன்ல தங்கி இருக்கு. சோ இடம்பெயரக்கூடியது. பயன்படுத்தும் போது வீண் விரயமாகும். எஸ், ஆரம்ப காலங்கள்ல நல்லா உழைக்கக்கூடியவராக இருப்பார். காலம் போக போக என்ன செஞ்சிடும், அந்த உழைப்பு திறன் குறைஞ்சிடும். சோ உழைப்பு வீண் விரயமாக கூடியது. அடுத்தது ஏகவீனமானதா இல்ல. எல்லாரும் ஒரே அளவுக்கு உழைப்பாங்களா? உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி உழைக்கக்கூடியவர்களா? இல்ல, ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமானவர்கள். இப்ப நம்மளை போல பிள்ளைதான் மெடிக்கல் ஃபேக்கல்டி போகுது, ஃபேக்கல்டி போகுது, லோ ஃபேக்கல்டி போகுது. இப்படி என்ன படிச்சு டாப் ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல கோர்சஸ் போறாங்க. அதே வயசு, அதே சிந்தனை, அதே கைகால் எல்லாம் இருக்கக்கூடிய நம்ம அந்த லெவலுக்கு என்ன செய்யறதில்ல, போற இல்லை. அதுக்கான காரணம் என்ன? நம்ம போடக்கூடிய உழைப்பு. அப்ப கஷ்டப்பட்டு நல்ல உழைப்பை போட்டு எஃபர்ட் போட்டு படிக்கிறவர் நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல கோர்சஸ் அப்ளை பண்ணி போவான். இல்ல உழைக்கிறதே இல்ல, சும்மா இருக்கிற நம்ம என்ன செய்வோம், அப்படி இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ரைட். அப்ப உழைப்பு ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசப்படும். சோ உழைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அதுக்குரிய பெரு கிடைக்கும். நீங்களும் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னு சொன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்படியே இருக்கும் வாழ்க்கை.
ரைட். அடுத்து உழைப்பாளியிடமிருந்து வேறு பிரிக்க முடியாது. எஸ், ஒருத்தர உழைப்பை திருட இயலாது. ஒருத்தர உழைப்பை திருட இயலாது. அது ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்துவமானதுனா. அடுத்து பயிற்றுவிக்க வேண்டிய காரியம் அமைந்திருக்கும். எஸ், உழைப்பை பயிற்றுவிக்கலாம். செய்யக்கூடிய வேலைகளை செம்மையாக செய்யறதுக்கு பயிற்றப்படுத்தலாம். சரியா? அப்படியான நபர்கள் சொல்லுவாங்க பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள். அப்ப அவங்களுக்கு அந்த 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 துறை ரீதியான நாலேஜ் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக் எடுங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். மெக்கானிக் செய்யக்கூடிய வேலைகள் நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா அவர் அதுக்கு பயிற்றப்பட்டவர். விளங்குதா? ஆனா நம்மளும் மெக்கானிக்காக இயலும் அந்த 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 குறிப்பிட்ட துறையில் நம்ம பயிற்சி எடுத்தால். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? எஸ். அடுத்து உழைப்பில் பிரதேச செயலாக்கம், உழைப்பில் பிரதேச சிறப்பாக்கம் நிகழிடம் உண்டு. அப்ப உழைப்பு வந்து பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறும். அதே மாதிரி அந்த அந்த உழைக்கக்கூடிய நபர் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் அது வித்தியாசப்படும். சரியோ? ரைட். அப்ப இதெல்லாம் உழைப்பினுடைய சிறப்பியல்புலா இருக்கு. அடுத்து உழைப்பினுடைய விளைதிறன் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய முறைகள் சொல்ற நேரம். ரைட். அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். என்னன்னு சொன்னா பவர் கட் ஆகி உங்களுடைய ஏரியாக்களையும் பவர் கட்டா இல்ல சார். இல்லைன்னா ரைட். ஒரு சில பிள்ளைகள் மெசேஜ் போட்டிக்கிறான் பவர் கட் இஷ்யூன்னு சொல்லி. ஓகே, பிரச்சனை இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணுவோம். சரியா? அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வார புதன்கிழமை இன்ஷால்லா ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிளாஸ் கண்டினியூவா ஜாயின் ஆக விருப்பமானாக்கள் நம்பருக்கு மெசேஜ் போட்டு ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? நம்பரையும் போட்டு விட்டுறேன். ஸோ ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. படிச்ச விஷயம் விளங்கிட்டா? விளங்கிட்டோம். ரைட். அடுத்து இந்த கிளாஸ் ஜாயின் ஆகுறவங்களுக்கு நான் அந்த PDF வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தா சரி. சரியா? ரைட். அப்ப இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.